வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்போ ஆண்டவர் தேவன் என்று எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அறிவு வரும் அப்படின்னு சொன்னா, அமர்ந்திருந்து ஆண்டவரே நம்ம எல்லாரும் கேட்க போறோம், எனக்கு என்ன கிருபை தாங்கன்னா, வெயிட் ஆண்டவரே, எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பிள்ளையை குறித்து ஒரு தவறான செய்தியை யாரோ ஒருத்தர் உங்கள்ட்ட காதுல கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு குச்சியை எடுக்கிறீங்க, அவனும் பக்கத்தில் நிற்கிறான், எப்படி அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன அந்த வேகமும் உங்க வேகமும் சேர்ந்து நிறைய அடி விழுகும். ஆனா அந்த மனுஷன் அந்த பையன் சாயந்தரமா வரான். இவங்க காலையில் நமக்கு சொல்லிட்டாங்க, அந்த காலையிலிருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்க கோபம் என்ன பண்ணும் சொல்லுங்க, கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்களேன், இந்த நேரம் காலதாமதம் ஆகுது பாருங்களேன், அதுக்குள்ள நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவன் இப்படி செஞ்சிருப்பானா, அவன் ஏன் இப்படி செஞ்சிருப்பான், அவன் எதுக்கு இப்படி செஞ்சிருப்பான்னு அதுக்குள்ளே நமக்கு நிறைய யோசனை வர்றதுனால நம்முடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே குறைஞ்சிருது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா யாரோ ஒருத்தரிடத்துல சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து சில காரியத்தை நம்ம என்ன பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ணி தான். கேட்கல, பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். கேட்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன், கொஞ்சம் அமைதியா இருந்து தான் பாருங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. கொண்டு போய் நிக்க வச்ச உடனே ஐயோ என்ன கொண்டு போய் இப்படி நிக்க வச்சிட்டாலே அப்படின்னு பதறாதீங்க. நான் இப்படி வந்துட்டேனே அப்படி பதறாதீங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி பார்ப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கேட்கல, சொல்ல மாட்டீங்களே நிறைய பேர். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தையா தான் இருக்கணும் அப்படின்னா, சரி சரி. நமக்கு அந்த வார்த்தை வராது. எட்ரா குச்சிய, எட்ரா இது. கணவனார் சிலருக்கெல்லாம் வீட்டில் வர வேண்டாம், அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி, ஏங்க இப்போ வர்றீங்களா இல்லையா, அட ஏன் சாயந்தரம் ஒரு நாள் இப்போ வாங்க, மதியானம் வாங்க, இந்த நேரத்தில் வாங்க, நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரி பாருங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கிறான். நமக்கு எப்படி அடா சரி திறப்பா, அவங்க திறக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கத்தர் வச்சிருக்கிறாருல்ல, நான் ஆமேனே வர மாட்டேங்க. அடைக்கிறதுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்துச்சுன்னா, அந்த அம்மா திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள். ஆனா திறக்கிறதுக்குன்னு நீங்க குச்சியை கொண்டு போய் குத்துனீங்கன்னா அவங்க வெட்டுக்கத்தி எடுத்துட்டு வருவாங்க, நல்லா அருவா எடுத்து வச்சிருவாங்க. சண்டை பெருசாகுமா? அதே நேரத்துல நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களே ஒரு நாள் வருவாங்க. கர்த்தர் அவர்களையே ஒரு நாள் வர வைப்பார், அவர்களே தேடி வருவார். அன்றைக்கு நம்முடைய மகிமை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, வெயிட். காத்திரு, பொறுமையாயிரு, அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் சொல்றாரு, உன்னுடைய விலையேற பெற்ற முத்துக்களை நீ யார் முன்னாடி போடாத. சொல்லுங்களேன், பன்றிகளுக்கு முன்னாடி போக கூடாது. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப அவங்க ரிஜெக்ட் பண்ண நீங்க தேடி போனீங்கன்னா அதுக்கு என்னவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க, அதுக்கு வேல்யூவே இருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ல சும்மா ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நீங்க லோன் வேணும்னு கேட்டா 25 டைம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் வாங்கிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க பேங்க்ல லோனுக்காக ஒரு என்கொயரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 டைம் தான் கூப்பிடுவாங்க.
ஒரு 3 டைம் 2 டைம் தான் கூப்பிடுவாங்க, அதுக்கு மேல கூப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, தேவை இல்லைன்னா வரமாட்டாங்க. நீங்க அப்படி தேவை இல்லாம நீங்க உங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லைன்னா ஒன்று பொய் கூட சொல்லுவீங்க, நான் வாங்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா இவங்க டார்ச்சர் பண்றது நமக்கு கேட்கல, பிடிக்கிறது நமக்கு முடியல. இப்போ உங்களையே அந்த இடத்துல கொண்டு வாங்க. நீங்க டார்ச்சர் பண்றது, ஹலோ ஹலோ, எந்த விஷயத்தையும் அப்படிதான், எந்த விஷயத்தையும் இன்னைக்கு யாருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா திணிக்க. அதுக்கு என்னதான் தேவை அப்படின்னு சொன்னா கேன் வெயிட். வெயிட். எல்லாரும் இன்னைக்கு ஜெபிக்க போறோம், எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே, ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. நீர் செய்கிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீர் அதை நடத்துகிற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை, நீங்க அந்த காரியத்தை முடித்து தீருகிற மட்டும் என் கையை கட்டி என்னுடைய திறமையெல்லாம் அடிச்சு உடைச்சு உட்கார வச்சு உங்க வேலைக்காக நான் வெயிட் பண்ணக்கூடிய கிருபையை மட்டும் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவருடைய வேலை வரும் சிஸ்டர், வரும் பிரதர், ஆண்டவருடைய வேலை கண்டிப்பா வரும். கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் விட்டு வைக்கிறவரை ஆனால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலா மாறுறதுக்கு முன்னாடி சவுலா இருக்கிறாரு. சவுலா இருக்கும்போது அந்த சீசர்கள்லயே ரொம்ப ப்ரீச் பண்றது அப்படின்னா ஒரு பெரிய பிரசங்கியார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதிரிக்கு கோபம் வரும், நிக்கிறவங்களுக்கு எழுப்புதல் வரும். அவருடைய பிரசங்கத்துல ஆண்டவருக்கு விரோதமானவர்களுக்கு என்ன வரும்னா அப்படியே கோபம் வரும், கொல்லலாண்டா இவன் அப்படின்னு கோபம் வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெறி வரும், கர்த்தருக்காக வாழணும்ன்ற தைரியம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரீச்சர், பெரிய பிரசங்கியார். இப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது அதை யாருடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு இருந்ததுல இந்த பவுல் என்கிற சவுல் தான் ரொம்ப பெரிய ஆள். உடனே இவனுடைய பாதத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு அவன் கல்லெறிஞ்சு கொள்றான். கல்லெறிஞ்சு கொன்ன உடனே இந்த பவுலுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. அவ்வளவுதான், நம்ம சொன்ன உடனே கேட்கறாங்க, நம்ம தான் இதுல ராஜாவா இருக்கிறோம். உடனே அடுத்த லெட்டர் வாங்கி இன்னொரு ஊருக்கு போக ஆரம்பிச்சான், பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எங்க சந்திக்கிறார் அப்படின்னா இந்த ஸ்தேவானை கொல்றதுக்கு முன்னாடி சந்திக்கல. எப்ப சந்திக்கிறார் அப்படின்னா ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரிச்சதுக்கு அப்புறம் சந்திக்கிறாரு. ஏன் இவ்வளவு டைமை எதுக்கு எடுக்கணும்? அவனுடைய மரணம் வரைக்கும் கர்த்தர் ஏன் காத்திருக்கணும்? நான் நம்புறேன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா ஊழியரை விட பெரிய ஊழியம் செய்தார், எல்லா அப்போஸ்தலர்களை விட பெரிய பாடுபட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மனசுல முன்னாடி இருந்தது என்ன தெரியுமா? இந்த ஸ்தேவான் என்கிற ஒரு இரத்த சாட்சியை கொல்றதுக்கு காரணமானார்ல. எவ்வளவு பெரிய பிரீச்சரை நம்ம கொண்டிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஊழியக்காரரை கொல்றதுக்கு நம்ம காரணமா இருந்திருக்கோம் தெரியுமா? நம்ம ஒண்ணு பண்ணணும், அந்த ஊழியக்காரர் செய்ததையும் சேர்த்து நானே பண்ணுவேன்னு ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் அவர் அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டார். அதனால நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை காத்திருக்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம். அவர் உங்களை சோதித்த பிறகு நீங்க பொன்னாக விளங்குவீங்க. ஆண்டவர் உங்க மெச்சூரிட்டியை கர்த்தர் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை திடசாலிகளாய் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார்.
கர்த்தர் கொடுக்கிற இந்த 15 வருஷத்தினுடைய காத்திருப்பு உங்களை உன்னதமான இடத்துல பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும் போது பயம் இல்லாமல் நிற்பீர்கள், சஞ்சலம் இல்லாமல் நிற்பீர்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அச்சமே இல்லாமல் அந்த பொறுப்பை செய்வதற்கு உங்களுடைய தலைகளை சாய்ப்பீர்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை உருவாக்கி 15 வருடங்கள் யோசேப்பை உருவாக்குனது மாதிரி கர்த்தர் உங்களை உருவாக்குறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். மகளே, நான் உன்னை உருவாக்குறேன், மகனே, நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ காத்திருக்கிற காலம், நீ காத்திருக்கிற காலம், உன்னை உருவாக்குகிற காலம், உன்னை பத்திரப்படுத்துகிற காலம், உனக்கு கற்றுக் கொடுக்கிற காலம், உனக்கு சொல்லி தருகிற காலம். இதற்கு பிறகு யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்றது போல நிச்சயமாகவே நீங்கள் நிற்பீர்கள். அந்த பார்வோன் இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி தூக்கி கொடுத்தது இல்லை, இதுவரைக்கும் யாருக்கும் ஒரே நாளில் இவ்வளவு உயர்வு வந்ததில்லை. ஆனா அந்த உயர்வை பார்வோன் யோசேப்பினுடைய தலையின் மேல் வைப்பதற்கு கர்த்தர் காத்திருந்து ஒரு நாள் மொத்தத்தையும் யோசேப்புக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஏமாந்துட்டான். ஆனா 15 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் கொடுத்தது யாருக்கும் கிடைக்காதது. 15 வருடமாய் மற்றவர்களுக்கு கிடைக்காததை யோசேப்பிற்கு ஆண்டவர் தருவது உண்மையானால் நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே பரலோகம் இந்த காத்திருப்புக்கு ஒரு பதிலை தரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் பாட முடியும்? ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்த போறார், ஏற்ற நேரத்தில் அவர் என்னை உயர்த்த போறார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 2 பேருடைய வாழ்க்கையிலையும் அதைத்தான் ஆண்டவர் செய்தார். மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதைத்தான் செய்தார். அவர்களை காத்திருக்க பண்ணினார். பாருங்க, மோசே கூட நினைச்சிருப்பார், என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ்ல அவருக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நிறைய பாசம் இருந்துச்சு. அந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளை சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டானாமா. அப்படின்னா தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறத அவனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஆனா என்னைக்கு ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கும் போது அந்த எகிப்தியனை அடிச்சு மணல்ல புதைச்சு போட்டான். ஆனா அதே நேரத்தில் 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. போயிட்டு, ஏப்பா நீ அண்ணன் தம்பி இல்ல, நீ ஒரு ரத்தம் இல்லப்பா, நீ போய் ஒருத்தனை அடிச்சுக்கலாமா, நீ எதுக்குப்பா அடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த எகிப்தியன்ல ஒருவன், என்ன நீ பெரிய ஆளா, நீ எகிப்தியனை ஒருத்தனை அடிச்சு மணல்ல புதைச்சது எங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன உடனே அவங்க மேல இருந்த பாசம் மொத்தமும் போயிருச்சு. இவனுக்காக தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இவனுக்காக தானே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னா டவுன் ஆயிட்டான். இப்ப நம்ம என்ன நினைப்போம்? அவன் ஸ்பீடா இருக்கும்போது அவனை ஊழியத்தில் அழைச்சிருந்தா அவன் எவ்வளவு வேகமா செஞ்சிருப்பான். இப்ப அவனுடைய ஆவியெல்லாம் செத்து போய் அவன் உடஞ்சு போய் மாமனார் எத்ரோவனுடைய வீட்டில் போய் அங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் ஆடு மேய்ச்சிட்டு வெயில்ல அவ்வளவு சுட்டரிக்கிற வெயில்ல பாறையில மனாந்திரத்துல இருந்து இப்ப போய் கர்த்தர் சந்திக்கிறாரு. என்ன சந்திக்கிறார் அப்படின்னா, உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, நான் உன்னை அழைக்கிறேன்றாரு. எப்படி இருக்கும்? அதனாலதான் மோசே சொல்றாரு, வேற யாரையாச்சும் சொல்லுங்க, வேற யாரையாச்சும் அனுப்புங்க. நான் காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன், நான் எதிர்பார்த்திருந்து சோர்ந்து போட்டேன். அந்த 40 வருஷத்துல நீங்க ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பெரிய ஊழியத்தை செஞ்சிருப்பேன். இப்ப நான் ஆவியே செத்து போயிடுச்சு, நான் இல்லை ரொம்ப பலவீனமாயிட்டேன், நான் ரொம்ப மனசை விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இல்ல, நீதான் நான் தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம். ஒருவேளை அந்த 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 தேவ மனுஷனை போல நீங்களும் அப்படிதான் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்க கடந்து வரலாம், இந்த பாதையில் நீங்க கடந்து வரலாம். இந்த சத்தத்தை கேட்கும்போது, பாஸ்டர் இது 100% உண்மை பாஸ்டர். 20 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நான் இருந்த வேகத்திற்கு, நான் இருந்த ஸ்பீடுக்கு, நான் இருந்த அபிஷேகத்திற்கு, நான் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் மட்டும் என்னை தட்டி எழுப்பி இருந்தார்னா நான் எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பேன் தெரியுமா? ஆனால் அடுத்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்னை சிறுமப்படுத்தி, என்னை வெட்கப்படுத்தி, எனக்கு நஷ்டமானதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு பிடிப்பு கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு தைரியம் கூட எனக்கு இல்லாமல் இருக்குது, ஒரு நம்பிக்கை
கூட எனக்கு எல்லாம் இருக்கு, அதனால இனி எங்க பாஸ்டர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, அந்த மோசேயை உருவாக்குறதற்காக அந்த காலத்தை கர்த்தர் வைத்து அடுத்த 40 ஆண்டுகளிலே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்த அந்த தேவன் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புகிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். நீ காத்திரு, நீ பொறுத்திரு, நீ கர்த்தரையே நம்பியிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காத்திரு, காத்திரு. கைகளை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல கேட்கலாம், அப்பா அந்த காத்திருக்க கூடிய கிருபையை தாரும். வெயிட் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி நான் அவசரப்படாம, ஆண்டவரே நான் எந்த முயற்சியும் எடுக்காம, நான் சோர்ந்து போகாம, நான் தளர்ந்து போகாம காத்திருக்க கூடிய ஒரு பலன் இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல உயரே எழும்புவார்கள். இப்பொழுது காத்திருக்க கூடிய கிருபையை ஆமென் கர்த்தர் தருவார். கேளுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் இப்ப அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் பொழிந்தருளுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். பாடுவோம். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். கைகளை மேல தட்டி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். பாடுவோம். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. சொல்லுவோம். காரியங்கள், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலா. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை. இயேசுவே, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீய செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல். இப்போ கைகளை மேல தட்டி காத்திரு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தி கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். என்
மகிழ்ந்து களி கூரே, தொடர்ந்து துதிப்பாடே. மகிழ்ந்து தொடர்ந்து துதிப்பாடே. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இப்ப கைகளை மேல காத்தி ஒரு தேரு கத்தரையே நம்பி காரியம் வாய்க்க செய்வார். இந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் போது தேவனுடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் இப்போ இப்போ இயேசுவே கிருபை கிருபை கிருபை. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்கிற பிள்ளைகளை கைவிடாதீங்க. காத்திருக்கிற காரியங்களை ஆண்டவரே விட்டுறாதீங்க. இப்போ இப்போ 10 வருஷமா காத்திருக்கிற, 20 வருஷமா காத்திருக்கிற அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். 15 வருஷமா காத்திருந்த தாவீதை மேன்மைப்படுத்தினீங்களே, யோசேப்பை மேன்மைப்படுத்தினீங்களே. இப்போ இப்போ இந்த உபவாச ஜெபத்துல இயேசுவே பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிற காரியம், ஆண்டவரே அந்த கடனுக்காய் காத்திருக்கிற காரியம் இப்போ வரட்டும் வரட்டும். அந்த வியாதியினுடைய விடுதலை இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும், இன்றைக்கு ஆரம்பிக்கட்டும். இயேசுவே ஹalleluya. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் ஹalleluya வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். சொல்லிக்கொண்டே காத்து பொறுத்தீர் நிற்கார். எஸ் எஸ் பிரைஸ் பிரைஸ். நடக்கும் 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 அந்த காரியம், நடக்கும் நடக்கும் அந்த காரியம். இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் இப்போ ஆண்டவரே அந்த கர்ப்பங்கள் திறப்பதாக, இந்த சரீரங்கள் சீரமைக்கப்படுவதாக, அந்த சாப கட்டுகள் இப்போ உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். நெடுநாள் காத்திருக்கிறது, நெடுநாள் காத்திருக்கிறது. இப்போ இப்போ இந்த ஜெபத்துல நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே, சொன்னீரே, சொன்னீரே. உங்க எழுப்புதல், உங்க எழுப்புதல் அக்கினி. ஓ உங்க பதில், உங்க பதில், தேவனுடைய பதில் புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும், புறப்பட்டு வரட்டும். அந்த தடைகள் உடையட்டும். சத்துருவினால் எடுக்கப்படுகிற அந்த தடைகள் இப்பொழுது உடைவதாக, உடைவதாக. போதும் போதும், நீ காத்திருந்தது போதும். சிறைச்சாலையில் இருந்து யோசேப்புகள் வெளியே வருவார்களாக. சிறைச்சாலையில் இருந்து இப்போ யோசேப்புகளை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி உண்டாவதாக. என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார், என் சார்பில் செயலாற்றுவார்.
இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போகாமல், மனம் தளராமல் காத்திருக்கக்கூடிய பலனை நமக்கு கட்டளையிடுகிற தேவன் அவர் நல்லவர். இந்த இஸ்ரேலிய உளவுத்துறை, மொசாட் அப்படின்ற இஸ்ரேலிய உளவுத்துறை, அவங்கள குறித்து நிறைய பேர் புத்தகத்தை கூட படிச்சிருப்பீங்க. உங்களுடைய புத்தகம் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மொசாட் இஸ்ரேலிய உளவுத்துறை ஒரு நாட்டினுடைய முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையுமே ஒன் டேல, ஒரே நாளில் அந்த லீடர்ஸ் எல்லாரையுமே காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தனக்கு விரோதமானது. ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் அந்த மொசாட் அப்படின்ற புத்தகத்தை வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ரொம்ப அவங்களுடைய அந்த ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ நான் அந்த புத்தகத்தை நிறைய புத்தகத்தை ஸ்பிரிச்சுவல் புத்தகம் தான் எடுத்து நான் நிறைய தொடங்கி நான் முடித்து வாசித்து வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போது ஸ்பிரிச்சுவல் இல்லாத வேர்ல்டு ரீதியாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு முடித்தது அந்த மொசாட் அந்த புத்தகம் தான். அப்போ அவங்க ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு அந்த ஆப்ரேஷனுடைய டைம் டியூரேஷன் அவங்க எழுதுறாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள, எவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு அவங்க டைம் டியூரேஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா அப்படின்னா 35 இயர்ஸ், 35 வருஷம். அவங்க நாட்டுக்கு விரோதமாக ஒரு ப்ராப்ளம், ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாரு. அந்த ப்ராப்ளம் இப்போ தலைவிரிச்சு ஆடுது. அந்த ப்ராப்ளத்தினால் அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகுறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுறதுக்காக, இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் டியூரேஷன், எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும், எவ்வளோ இயர் வேணும் அப்படின்னு கேட்டால் 35 இயர்ஸ். அந்த 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 விஷயத்தை செய்கிறதுக்கு 35 வருஷம் பிளான் பண்ணாங்க. அப்படின்னா இங்கேருந்து ஒரு மனுஷனை அந்த நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அந்த மனுஷனை அந்த மனுஷங்களோட பழக வச்சு 35 வருஷம் 35 இயர்ஸ் அவங்களுடைய நம்பிக்கையை முழுவதும் வாங்கி அவர்களுடைய ஒருத்தராகவே அவங்க மாறி, அப்ப எத்தனை பேர் கிளம்புறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 பேர் அட் அ டைம்ல கிளம்புறாங்க வேலைக்காக. ஆனா இவங்க போற நோக்கம் என்ன அப்படின்னா 35 வருஷம் தாண்டி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு போறேன். 35 இயர்ஸ் எந்த டவுட்டும் இல்லாம அவர்களோட வாழ்ந்து அவங்க ஆபீஸ் வரைக்கும் போய் 35வது வருஷத்துல அந்த ஆபரேஷனை இவங்க சக்சஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர்றாங்க. ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையை தன்னுடைய நாட்டிற்கு விரோதமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை அடியோட அழிக்கிறதுக்கு அவங்கள எவ்வளோ டைம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 35 இயர்ஸ், 35 வருஷம் அவங்க டைம் எடுத்து தான் அந்த காரியம் அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க செத்துருவாங்க. 10 வருஷம் 5 வருஷத்துல போன உடனே இதுக்கு எதிர்த்து போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால அந்த நாட்டில் உயிரோட வாழ முடியாது, நம்பிக்கை அவங்களால வாங்கவே முடியாது. அதனால அவ்வளவு டைம் எடுத்தாதான் அந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க, அந்த பிரச்சனையை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எவ்வளோ ஞானவான்களா இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ ஞானவான்களா இருக்கணும் தெரியுமா? அதனால ஒன்று நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுங்க. நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா. என்ன பண்ணுங்க, சில காரியத்துல ஆண்டவர் ரொம்ப டைம் டியூரேஷனா ஆண்டவரே நியமிச்சிருக்கும் போது நீங்க போய் எப்படியும் 9 மணிக்கு கேட்டு திறக்கும்னா 9 மணிக்கு தான் சொல்லுங்க, கேட்கல, 9 மணிக்கு தான் வாட்ச்மேன் வருவாங்க, 9 மணிக்கு தான் கேட்டு திறக்கும். அதுக்கு முன்னாடி நான் 5 மணிக்கே நின்னேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும்? நான் போய் கேட்டை முட்டுறதுனால சத்தமா சொல்லுங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா தந்திருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா அதை சமாதானமாய் கையாளுவதற்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்துல ஒரு பலத்தை மட்டும் நமக்கு தந்தா போதுமானது. அந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாம காத்திருக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தந்தா போதுமானது. இன்னைக்கு கணவனார் புரிஞ்சுக்கல, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். இன்னைக்கு மனைவி புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும்.
ஆனா அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன புரிஞ்சுக்காத மனைவிக்கு எனக்கு வேண்டாம், என்ன புரிஞ்சுக்காத கணவன் எனக்கு வேண்டான்னு நம்ம விட்டுட்டு ஓடிட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றது? வெயிட், நீ வெயிட் பண்ணு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு நீ முழங்கால் போடு, நீ ஜோம் பண்ணணும். நீ 5 வருஷம் ஜோம் பண்ணி நீ மாற்றினதற்கு பிறகு அந்த மனைவி மாறுவாங்க பாருங்க, அந்த கணவன் மாறுவார் பாருங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவியாத அத்தனை சந்தோஷத்தையும் அதுல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிமெயி தாவீதை பார்த்து தூசிக்கும் போது தாவீது என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, வேற ஒன்றும் கொடுக்கல, டைம் மட்டும்தான் கொடுக்குறாரு. ஹலோ, என்ன கொடுக்குறாரு? நான் உன்னை தூசிக்க மாட்டேன், நான் உன்னை திட்ட மாட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உன்னை இப்ப நான் திட்ட வேண்டிய அவசியம். ஹலோ, சிமெயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். விட்டுரு பாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க குத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணாது, அமைதியாக விட்டுரு. ஆனா 3 years 3 வருஷம் திரும்ப ஒரு நாள் அதே சிமெயி, இதை பாருப்பா, நீ என்னமோ பெரிய நல்லவனாட்டும் நீ காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். அடுத்த டைம் இந்த காம்பவுண்டை நீ ஓவர் கம் பண்ணி காம்பவுண்டை தாண்டினேன்னா உன் உயிர் உன் உடம்புல இருக்காது, கேர்ஃபுல், ஜாக்கிரதை அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. அதே போல அந்த சிமெயி காம்பவுண்டை தாண்டிடுவாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்திற்கு நம்ம எப்படி தான் எடுக்கணும்னா, அஞ்சாம, பயப்படாம, வருத்தப்படாம நம்ம என்ன பண்ணணும்னா டைம் எடுத்து நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன் என்று, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி அந்த கிருபை எல்லார் மேலே, அந்த அபிஷேகம் எல்லார் மேலே அப்படியே இறங்குவதாக. சத்துரு அவசரப்படுத்தும் போது, சத்துரு தூண்டி விடும்போது, சத்துரு சோதனையை விதைக்கும் போது, சத்துரு மன சஞ்சலத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் ஒருவரே கூட இருந்து தட்டி கொடுத்து என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். ஜெபத்தை விடாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி அந்த கிருபையை கேட்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட கேளுங்க, நிறைய பேருக்கு அந்த கிருபையை ஆண்டவர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த மகிமையை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த மகிமை தலை மேல வைக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப நேருக்கு நேர் கர்த்தர் பேசி இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை. அம்மா உங்களுக்காக தான், சிஸ்டர் உங்களுக்காக தான், பிரதர் உங்களுக்காக தான், தகப்பனே உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசினாரு. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் எனக்கு தான் அந்த பொறுமை இல்லை, நான் ரொம்ப அவசரப்படுறேன், நான் ரொம்ப கோவப்பட்டுறேன், நான் ரொம்ப மாறிடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா இப்போ போதகர் சொன்ன வார்த்தை எனக்கா இருக்குமானால் இதை ஆண்டவரை சரியாய் கொண்டு போகக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் இப்பொழுது எனக்கு தருவீராக என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க பார்க்கலாம். நீர் தருவீராகப்பா, தருவீராக ஆண்டவரே, தருவீராக, 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 தருவீராக. ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க, முழு பலத்தோட கிருபை, கிருபை, கிருபை. அவருடைய பிரசன்னம் அப்படியே நிறைய பேர் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவே, காழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. காத்திருந்து பலன்
அடைவே, கழுகு போல பரப்பே, காக வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சொல்லு இயேசுவே, இயேசுவே அப்பா, இயேசுவே, இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. சொல்லிக்கொண்டே இயேசுவே. தகப்பனே, தகப்பனே, அந்த எழுப்புதல் இப்பொழுது ஆரம்பிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. கர்த்தர் சில காரியத்திற்கு நமக்கு டைம் எடுத்து செய்கிற ஆண்டவர். நீங்கள் எழுதி வைக்கணும், நீங்கள் ஞாபகம் வைக்கணும். சில காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க, டைம் எடுத்து கர்த்தர் செய்வார். டைம் எடுத்து நேரம் ஒதுக்கி செய்வார். ஆனால் அந்த நேரம் ஒதுக்குறதுல 1000 அர்த்தம் அடங்கியிருக்கும். 1000 அர்த்தம் அடங்கியிருக்கும். நம்மளை ஒரே நாளையில் ஆண்டவர் நம்மளை திருத்திட முடியாது. ஒரே நாளையில் நம்முடைய குறைகளை சரி பண்ணிட முடியாது. ஒரே நாளையில் நம்ம மாறிடவும் மாட்டோம். ஒரே நாளில் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. நம்மளை மாற்றணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் டைம் எடுத்து தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க எல்லாருமே. புரியுதா நான் சொல்றது? புரியுது? கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் தாமதிக்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா, என்ன சரி பண்றதற்காக கர்த்தர் தாமதிக்கிறார். சொல்லுங்க, ஒரு சில கைகளை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சரி பண்றதுக்காக ஆண்டவர் உங்களை தாமதிக்கிறார். கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் உங்களை சரி செய்வதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். சோ ஆண்டவருக்கு சரி செய்வதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரே நாளில் நம்மளை சரி செய்ய முடியாது. அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. சிலதை காய வச்சு தான் பண்ணணும். சில உடனே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. பாருங்க, சில காரியத்தை காய வைக்காம செய்ய முடியுமா? இன்னைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். நாளைக்கு பொதுவாக இந்த கட்டட வேலை செய்கிறவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டட வேலை செய்கிறதுக்கு செவத்தை பூசுவாங்க பாருங்களேன். இந்த செவரை பூசும்போது, இந்த செவர் ஏற்கனவே நல்ல செவரா அப்படின்னா சமமான செவராக இருந்தால் ஒரே நாளில் பூசிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த செவத்துக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு நாளில் பூசிட முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்தையும் பூசிட்டு அந்த இடத்துல சாந்த கொஞ்சம் அப்பிட்டு போயிடுவாங்க, ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஓட்டையான இடத்துல திரும்ப திரும்ப சாந்த பூசினாங்கன்னா அது எங்க தான் விழும்? கலண்டு கீழே விழும். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கிரவுட் அப்படின்றது சிமெண்ட், அந்த சும்மா அந்த சிமெண்ட் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு கலவையை தூக்கி அப்பி வைப்பாங்க. அவ்வளவுதான், வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடம் மட்டும் குறையா இருக்கும். அடுத்த நாள் வரும்போது அந்த இடம் காஞ்சிருக்கும் பாருங்க. காஞ்சினதுக்கு அப்புறம் அகைன் ரெண்டாவது லேயர், அடுத்த லேயர் அந்த கலவையை எடுத்து அடிப்பாங்க. அன்னைக்கும் சரியாகலைன்னா அடுத்த நாள் அப்படிதான் செய்வாங்க. இதே போல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யணும்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா, டைம் இழுத்து தான் ஆகணும். ஆமென். ஒரு காய்ச்சல் இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு காலையில் அந்த காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா நீங்க எத்தனை மன்னிப்பு ஆண்டவரத்துல கேட்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வருது, உங்களுக்கு தோணுது நான் செஞ்ச தப்புக்காக தான் இந்த காய்ச்சல் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இந்த மாதிரி நான் செஞ்ச தப்புக்காக தான் இந்த காய்ச்சலை அனுமதிச்சிங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனி தப்பு பண்ண மாட்டேன்னு ஜெபம் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்த நாள் இந்த காய்ச்சல் சரியாச்சுன்னு வச்சுங்களேன், சோத்ரா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளும் காய்ச்சல் தொடருதுன்னா உடனே அடுத்தவனு யோசிப்பீங்க, வேற என்ன செஞ்சேன். அந்த காய்ச்சல் 3வது நாள் தொடர்ந்துச்சுன்னா
இன்னும் என்ன செஞ்சேன், 4வது நாள் தொடர்ந்துச்சுன்னா நான் யார்கிட்டயாவது பேசாம இருக்கிறேன்னா முதல்ல போய் பேசிடலாமா. அதற்கு பிறகு அந்த காய்ச்சல் 10 நாள் தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், 1 வருஷம் தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சுத்த பொண்ணாவே மாறிடுவீங்க. கோபம்ன்றது வரவே வராது. என்ன அடிச்சாலும் அமைதியா இருப்பீங்க. காரணம் என்ன? இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. எத்தனை வருஷமா நடக்குது? 1 வருஷமா காண்டவர் போட்டு பொலையில போட்டு சொடஞ்சு எடுக்கிற மாதிரி சும்மா நம்மளை என்ன பண்றாருன்னா சுத்த பொன்னாய் மாற்றுகிறார். சுத்த பொன்னாய் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு டைம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா என்னை சுத்த பொன்னாய் உருவாக்குறதற்காக தான் ஆண்டவர் இந்த டைமை எடுத்துக்கிறாரு. கர்த்தர் என்னை உருவாக்குறதுக்காக தான் இந்த டைம் எடுத்துக்கிறார். கர்த்தர் என்ன உருவாக்குறதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கிறார். நான் ரெடி ஆன உடனே கர்த்தர் சரி பண்றதுக்கு வச்சிருக்காரு. நம்பர் 2, இரண்டாவதாக சிம்பிளா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஆண்டவருடைய இந்த தாமதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டாவது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக காத்திருக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய முயற்சி, ஃபர்ஸ்ட் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில காரியத்தை ஆண்டவர் டைம் எடுத்து தான் பண்ணுவார் என்கிற அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் 1 இதுதான் முதல்ல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குள்ளேயும் வரணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை காத்திருக்க பண்ணும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல அப்படின்னா இந்த காத்திருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடக்கூடாதுன்ற ஒரு அப்படின்னா ஜபம் என்கிறது ஒரு முயற்சி, பரிசுத்தம் என்கிறது ஒரு முயற்சி, உபவாசம் என்கிறது ஒரு முயற்சி, கீழ்ப்படிதல் என்கிற ஒரு முயற்சி. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் எதிர்பார்த்து கொஞ்ச நாள் காத்திருந்த உடனே அவ்வளவுதான் போச்சு, நான் இவ்வளவு நாள் காத்திருந்து ஒண்ணு நடக்கல, அட போப்பா நீ வேற சர்ச்சுக்கு போக வேண்டாம், உபவாச ஜெபத்துக்கு போக வேண்டாம், விட்டுரு, நீ எதுக்கு உபவாசம் பண்ற, நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற அப்படின்னு நினைச்சு போவாங்க. ஒருத்தர் ஒரு 3 வருஷமா காத்திருந்துட்டு திடீரென்று என்னுடைய மொபைல்ல ஒரு போன் ஒரு பிக்சர் வருது. அந்த பிக்சரை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஸ்பிரிச்சுவல்ல இருந்த அந்த மனுஷன் அப்படியே ஒரு பெரிய பொட்டு வச்சு கையில முத்திராட்ச கொட்டை ஒன்ன போட்டுட்டு கையில இவ்வளவு பெரிய கயிறை கட்டிட்டு போஸ் கொடுத்து ஒரு போட்டோ அனுப்புறாரு. ஏன் என்னடா இது, 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி வேஷம் மாறி வந்திருக்கிறாரு. சரி ஏதாவது ஸ்டேஜில் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொடுத்துட்டாரோ, ஒருவேளை நடனம் எதோ நடிக்க போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் என்னன்னா பின்மாற்றம். ஏன் அப்படின்னு கேட்டா நான் காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணல, செய்யவே இல்லை, உடனே பின்மாற்றம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், காத்திருக்கிற ஒன்றில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை காத்திருக்க பண்ணும்போது அந்த விசுவாசத்தை இல்லைன்னா அந்த முயற்சியை நீங்க எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஜெபம் பண்றீங்களா, அவர் இரக்கம் செய்யும் வரை, அவர் அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும், அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எனக்கு தெரியும் அவரால் ஆசீர்வதிக்க முடியாம இல்லை, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ, அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால நான் நம்புறேன் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் என்னுடைய முயற்சியை நான் விடுறதே இல்லை. முயற்சியை தடுத்து நிறுத்துறதற்கு பிசாசு நிறைய போராடுவான். நீ இவ்வளவு நாள் காத்திருக்க, விட்டுரு, இதெல்லாம் நடக்காது, இது உனக்கு இல்லை அப்படின்னா எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னுடைய முயற்சிகளை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். 38 வருஷம் வியாதியா இருக்குது, பெதஸ்தா குளத்துல போய் முன்னாடி படுத்து கிடக்கிறாரு, கூட்டம் குவிஞ்சு கிடக்குது, இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குளத்தை எப்போவாதான் கலக்குவாங்க, கலக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் வாசல்லே நிற்பாங்க. சிலரை பிடிச்சி தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கலக்குன அடுத்த நிமிஷத்துல ஒரே ஒரு ரூல்ஸ், முதல்ல அந்த கலக்கும் போது முதல்ல குளத்துல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. எத்தனை பேர் காத்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் குளத்துல பிடிச்சி தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க? ஆனா இந்த மனுஷனுக்கு ஒருத்தரும் இல்லை. ஒருத்தரும் இல்லைன்னாலும் அந்த மனுஷன் இருந்த இடம் எங்க அப்படின்னா பெதஸ்தா குளத்துல தான் இருந்தார். ஆமே, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? பொதுவாக ஒரு பிச்சை அப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஏரியாவில் வசூல் ஆகலைன்னா, ஹலோ, நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் சரியாகலைன்னா கேட்கல,
அது நம்பிக்கையே இல்லாத இடம், சிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு மனுஷனுக்கு வேதம் சொல்லுது, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனா நான் போய் குளத்துல விழுறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் 38 வருஷமா முயற்சியை மட்டும் என்ன பண்ணலைன்னா, விழுந்து விழுந்து சும்மா எந்திரிச்சு வரான், விழுந்து விழுந்து சும்மா. இன்னைக்கு நான் விழுந்தா இன்னொருத்தன் அற்புதம் நடந்துன்னு போயிடறான், இவன் திருப்பி வெட்கப்பட்டு வரான். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் காத்திருந்ததுக்கு ஆண்டவர் பதில் தருவார், என் முயற்சிக்கு ஆண்டவர் பதில் தருவார், என் உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்காவது ஒரு நாள் உங்க உபவாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய முயற்சிக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முயற்சியை இந்த தாமதத்தின் நாட்களிலே, காத்திருப்பின் நாட்களிலே முயற்சியை விட்டுறவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் என்னை நிறுத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை கனப்படுத்துவார். அவர் எனக்கு சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னை ராஜாவா எடுத்து கர்த்தர் அமர பண்ணுவார். இந்த சிறைச்சாலை கிடங்கிலிருந்து நான் வெளியே எடுக்கப்படுவேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருகிற தேவன், கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. ரெண்டாவது எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு? ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் தாமதம் பண்ணும்போது என் முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன், என் ஜெபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். ஒரு 4 மாசம் வாங்க, ஒரு 2 மாசம் வாங்க. நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது 2 மாசம் வந்துருங்கம்மா சரியா போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே 2 மாசம் தானே வந்துடலாம், 3 மாசம் தானே வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இல்ல. அற்புதத்தை பெற வரைக்கும், அதிசயம் நடக்கிற வரைக்கும், கர்த்தர் என நினைக்கிற வரைக்கும், ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்துகிற வரைக்கும் என் முயற்சியை நான் விட போறதில்லை. அது வரைக்கும் நான் வருவேன். எனக்கு தெரியும், என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். என் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா முயற்சிகளும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லு, அந்த கிருபைக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? இன்றைக்கு அதே கேள்வியோட தான் யாரோ ஒரு சில வந்து, ஆண்டவர் எத்தனை நாள் நான் காத்திருக்கணும்? எத்தனை நாள் இந்த எதிரி என் தலையின் மேல தலையை தூக்குவான்? எத்தனை நாள் அவமானப்படுவேன்? எத்தனை நாள் வெட்கப்படுவேன்? நீ எழுப்ப மாட்டீரா? இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க முயற்சியை தளர விடவே வேண்டாம். இரக்கம் செய்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் நான் உண்மை விட்டு விலகுவது இல்லை. ஆண்டவரே, நான் செய்ய அப்படி மாற மாட்டேன், மாற மாட்டேன். ஜோமன அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜோமன அந்த மகிமை உங்களுக்கு கிடைக்கட்டும். கேளுங்க அப்பாட்ட, அப்பா நான் முயற்சி. எத்தனையோ பேர் விட்டுட்டாங்க, எத்தனையோ பேர் தூரம் ஓடிட்டாங்க, எத்தனையோ பேர் பாதி வழியில அப்படியே வேண்டான்னு விட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உங்களை உந்தி தள்ளுறதுக்காக தான் இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, முடிவு உண்டு. அந்த வார்த்தையை சொல்றதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஏசப்பா, அந்த மனுஷனை போல எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவால்களை எல்லாம் சந்திக்கிறதற்கு, இந்த உலகத்துல ஜெயம் எடுக்கிறதற்கு நாள்தோறும் அவருடைய புதிய கிருபையினால் என்னை நிரப்புகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை காலை தோறும் அவருடைய கிருபையினால் என்னை புதுப்பிப்பார். சோர்ந்து போகும் போதெல்லாம் என்னை வேகப்படுத்துகிறதற்கு என் கூட அவர் இருக்கிறார். அவர் தான் என்னை பார்த்து சொல்றாரு, இல்லை, இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவரை நீங்க விட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த,
சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட பாடுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் இப்ப சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, இயேசுவே புது கிருபை. கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நீரப்பும் புதிய நாளுக்குள். புது கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ புது கிருபை இயேசுவே. Thank you Jesus. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். கைகளை மேல தட்டி புது கிருபை தாரும் தேவா பாடுவோம். Jesus. Hallelujah, hallelujah. தாரும் தேவா. புதிய நாள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய. சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. கைகளை மேல தட்டி புது கிருபை தாரும் தேவா. புது கிருபை, புது வல்லமை, 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 வல்லமை. இயேசுவே, இயேசப்பா, இயேசப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க மகிமையை ஊற்றுங்கப்பா, உங்க பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, மாம்சமான யாவர் மேல் உங்களுடைய வல்லமையை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஊற்றுங்க ராஜா, ஊற்றுங்க ராஜா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, 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 எங்க மேல இரக்கம் காண்பிக்கிற இயேசுப்பா, உங்க மேல ஆவியை பொழிந்தருள இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுவே. இப்போ இப்போ சத்துரு வெட்கப்பட்டு போவானா, வெட்கத்திற்கு பதிலா
2 மடங்கு பதில் தருகிற கர்த்தர். இயேசுவே, காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு, முயற்சியை கைவிட்ட உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன் கொடுங்க, ஒரு புது அபிஷேகத்தை கொடுங்க. மீண்டும் அதுக்கு முயற்சி எடுக்கிறதற்கு ஒரு பலன், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை பொழிகிறார். அவருடைய அக்கினி நிறைய பேர் மேல கடந்து வருது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருடைய மகிமை கடந்து வருது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. புது கிருபை வருது. சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு புது கிருபை வருது. லத்தரம் ரேதரலஸ் கபதரர ஜீசஸ் ஜீசஸ் பிரேஸ் பிரேஸ். சோர்ந்து போன, விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு ஒரு புது பலன், ஒரு புது பலன். இப்போ 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 லத்தர் ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசுவே, நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுப்பா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவர் நமக்கான காரியங்களை தாமதம் பண்ணும்போது நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம எடுக்கிற ஜெபம், நம்ம எடுக்கிற பரிசுத்தம், நம்மளை தாழ்த்துறது, இது எல்லாத்துலயும் சோர்ந்தே போக வேண்டாம். அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, தாழ்த்த தாழ்த்த, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அவருக்குன்னு ஒரு ஏற்ற நேரம் வரும், அவருக்குன்னு ஒரு சமயம் வரும். அவர் அதை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் நமக்கு காலதாமதம் பண்ணும்போது, நமக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது நம்ம ரொம்ப கையாள வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம அந்த காரியத்தை துவங்கும் போது என்ன ஃபெய்த்தில் ஆரம்பிச்சோமோ, என்ன விசுவாசத்தில் ஆரம்பிச்சோமோ, அந்த விசுவாசத்தை எது வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அந்த ஃபெய்த்தை மட்டும் எடுத்துடவே கூடாது. பாருங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற சகரியா யோவானுடைய தகப்பனை, அந்த யோவானுடைய தகப்பனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டேன், அதனால உனக்கு ஒரு பிள்ளையை நான் தரப்போறேன். அந்த பிள்ளையை குறித்து, அந்த பிள்ளையினுடைய பேர் யோவான், அந்த பிள்ளையை குறித்து எல்லாம் சொல்றேன். இப்போ அவருக்கு என்ன பண்ண போறது இல்ல, நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு எங்க நடக்கும்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த வசனத்தை நீ விசுவாசியாதபடி. நான் நல்லா கவனிச்சுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா போறார் அப்படின்னா அவருடைய குவாலிட்டி மாதிரி வேற யாருக்குமே குவாலிட்டி இருக்காது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றார். அப்போ ஆண்டவர் காத்திருக்கிற காலத்துல, கர்த்தர் அமைதியா இருக்கிற காலத்துல நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன் ஃபெய்த்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, உன் விசுவாசத்தை நீ விட்டுறாத, உங்க நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க. இந்த சகரியா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மேன், இல்லைன்னா போயிருக்க முடியாது. அதுவும் 2வது, தேவனுடைய ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவன் தாமதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, போயிட்டு 2 செகண்ட்ல திரும்பி வரணும், உடனே திரும்பி வரணும். ஆனா வரல, லேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஒரு பரிசுத்தவானால அப்படி இருக்க முடியாது. அப்படி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவன் அவ்வளோ பெரிய ஹோலி, அவ்வளோ பெரிய ஹோலி, எதுலையுமே குறை வைக்கல. சகரியா எதுலையுமே குறை வைக்கல. ஆனா ஒன்னே மட்டும்தான் குறை வச்சாரு. என்ன குறை வச்சாருன்னா, அவருக்குள்ள என்ன இல்லை, ஃபெய்த் மட்டும் இல்லை. அந்த விஷயத்தை குறித்து ஃபெய்த் இல்லை. அந்த ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் நடத்துறாருப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்க காத்திருந்து சோர்ந்து போய், ஆண்டவரெல்லாம் நான் விட மாட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் விரும்புறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் பண்றேன், ஆனா அந்த காரியம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நான் தூக்கி போட்டேன்.
அப்படின்னு யார் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை 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 இல்லை, உங்களை காத்திருக்க பண்ணுகிற காலத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம், விசுவாசம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், நான் அறிவேன். எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு செய்வீங்க. காலங்கள் தாண்டினாலும் நாட்கள் மாறினாலும் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் மழவும். நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நீர் என்னை குறித்து சொன்னது, என் பிள்ளைகளை குறித்து சொன்னது, என் சன்னதியை குறித்து சொன்னதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீ நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர். நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர். நீங்க நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர். நீ நிறைவேற்றுவதற்கு வல்லவர். என் விசுவாசத்தை உம்மிலே நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் என்ன வார்த்தை சொன்னாலும் நான் விசுவாசத்தை மட்டும் தளர விட போவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய போறார். நீங்க காத்திருக்கிற காலம் உங்களுக்கு வெட்கமானது அல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனை கர்த்தர் செஞ்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் சில காரியத்தை பொறுமையாக தான் கர்த்தர் செய்வார். ஆனால் என் தேவன் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. உம்முடைய திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதும் இல்லை. நம்பினோரை நீங்க கைவிட்டதே இல்லப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. மறந்துட மாட்டீங்களே, மறந்துட மாட்டீங்களே. ஆண்டவர் என்னை காத்திருக்க பண்ணுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களை உயிரடைய செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை இப்போ கேட்டு ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா கூட இன்னொரு டைம் யூடியூப்ல இருக்கும். இந்த செய்தி நீங்க கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பலனா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு ஜெப குறிப்பு, உங்களை தவிர யாருப்பா இருக்கா, உங்களை தவிர யாருப்பா இருக்கா ஆண்டவரே. இந்த சத்தம் யாருடைய வீடுகளில் துணிக்கப்படுகிறதோ, எத்தனை பேருடைய காதுகளில் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஒரு டெலிவரன்ஸ் மெசேஜை நீங்க கொடுக்கணும். அந்த செய்தி அப்படியே ஊனையும் ஆவியையும் அப்படியே ஊன்ற கட்டு வைக்கணும். ஆண்டவரே நன்றி அப்பா, உங்க கிருபை தாங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.